அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கிரன். 6 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமரக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது. நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக மிக வலுவாக லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான குருவை தனது பார்வையில் சமகிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார். ஆனால் குரு தனது பார்வையில் பகை கிரகமாக சுக்கிரனை பார்த்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருப்பதால் அவர் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுக்கிரனின் அமைப்பால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை சுக்கிரன் இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கிரன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்கிறார். பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் லாபாதிபதியாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நினைப்பதை காட்டிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக இருப்பவர்தான் சுக்கிரன். சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் வித்யாகரகரான புதனும் அவருடன் இணைந்திருக்கிறார். சூரியனும் இணைந்திருக்கிறார். முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றிணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொதுவாகவே சுக்கிரன் என்றால் சுத்தம் என்ற அர்த்தம். சுத்தபத்தமான வாழ்க்கையை கொடுப்பதால் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். லாபத்தை வலுப்படுத்துவதால் செல்வமும் ஆடம்பரமான வசதி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும். சிறு முயற்சி கூட லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. உணவு, உடை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. உறுதியாகவே ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய வெளித்தோற்றம் அழகு பெறக்கூடிய வகையில் ஆடைகள் சார்ந்த விஷயங்களில் எதை அணிந்தால் எப்படி சிறப்பாக இருக்கும் என்பதில் அதிக கவனம் செலுத்தி சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முழுமையாக களையக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியான முறையில் நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. குடும்பம்
குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சிறு சிறு விஷயங்களில் கூட அதிக கவனம் செலுத்தி சிறப்பாகவும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாண்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தடை தாமதம் உறுதியாகவே இல்லாமல் இந்த தருணத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் திருமண வயது வந்தவருக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாகவும் உறுதியாகவே அமைகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. இது மட்டுமல்லாது தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. குறிப்பாக உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். உத்தியோகம் தொழில் ரீதியாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் விரைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும். ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் விரைவாகவே கிடைக்க இருக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து சிறப்பான வளர்ச்சி பெறும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமத்தை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வருமானமும் உயர்வும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அவை தவறவிடாமல் தனுசு ராசிக்காரர்கள் திட்டவட்டமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியலில் மிக முக்கியமான நகர்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரக நிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமத்தை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.